ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸும் வாங்க வேண்டியிருந்தது. நேற்று காலையிலே கிளம்பி டிமார்ட் தான் போயிருந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் ஏன்டா இங்கே வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த திங்ஸ் எதுவும் இங்கே இல்லை. மெயினாக கிளாஸ் கண்டெய்னர் கலெக்ஷன் எதுவும் பெருசாக இல்லை. கேட்டாலும் ஸ்டாக் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டாங்க. இருந்ததை வாங்கிட்டு அப்படியே வரும்போது மதிய லஞ்சையும் வெளியிலே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சாப்பிட்டதுக்கு மதியம் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் மேலே தான் நான் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் இந்த டெக்கர் பீஸில் க்ரீன் கலர் லீஃப் தான் வாங்கலாம்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் அங்கே ஆரஞ்சு கலர் தான் கிடைச்சது. அதனால ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டீஸ்க்குமே ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் பவுலும் அது கூடவே இந்த சட்னி பவுல்ஸுமே ரெண்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நாளாகவே ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மார்பிள் டிசைன் பிளேட்ஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். நேற்று போகும்போது ஒயிட் கலரில் ரெண்டும், பிளாக் கலரில் ஒன்றும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாலில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை 2 கலர்ஸில் இருந்தது. ப்ளூ கலர்லேயும் கோல்டன் கலர்லேயும் இருந்தது. நான் ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூட ஸ்டெய்னர், ஃப்ளவர் பாட்ஸ், அது கீழே வைக்கிற பிளேட்டு, நாப்தலின் பாக்ஸ், டிஷ்யூ பேப்பர், வால் ஹூக்னு எல்லாம் வாங்கியிருந்து 349 சொல்லி இந்த செப்பல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இதுவுமே வாங்கியிருந்தேன்.